எப்போவுமே நான் இதில் ஒரு எக்ஸ்பர்ட், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கே புதுசாக நம்மளால் எதையுமே கற்றுக்க முடியாது. நிறைய ப்ரீ கன்செப்ஷன் நம்ம மூளையில் இருக்கும். இது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதனால அதில் புதுசாக எதையுமே நம்ம கற்றுக்க மாட்டோம். இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போனாலுமே இதில் எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, நான் இதில் இன்னும் நிறைய கற்றுக்கணும், இதில் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, இதில் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஒரு பிகினர் மைண்ட் செட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் நம்மளால் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக வர முடியும். ஒரு எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறமுமே இன்னும் ஒரு பெரிய நபராக நம்மளால் மாற முடியும். அடுத்தது உமையாரி. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இது அடுத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். அது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் அது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கியும் விளைவிக்காமல் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். ஒவ்வொரு செயல்லையும் ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும், ஒரு இரக்கம் அப்படின்றது இருக்கணும். அடுத்தது கின்சுகி. கின்சுகி அப்படின்றது ஒரு கலை. அந்த கலை என்ன செய்வாங்க அப்படின்னா, உடைஞ்சி போன பானைகளை தங்கத்தை வச்சு ஒட்டி